டாக்ஸிக்ன்றது டைட்டில் நமக்கே ஒரு டாக்ஸிக் ஆயிடுச்சு. படுமட்டமான ஒரு படத்த குடுக்க முடியும்னா, அது டாக்ஸிக். கொலைகாரனா தான் இருக்காரு அவரு. கேட்டா, அவரு இது கேங்ஸ்டர் படமா. என்னய்யா கேங்ஸ்டர் படம்? கடைசியில தியேட்டர்ல போய் படத்த பார்த்தா, எப்படா படம் முடியும்? இன்டர்வல் முடிஞ்ச உடனே, இவரே வந்துட்டு சின்ன பையனா வராராம். ஐய்யய்யோ! எங்களுக்கு காதெல்லாம் குத்திருது. என்ன தலையில பூ வச்சிருக்கோம். அதுதான் இப்படிலாம் கதைய வச்சிருக்கீங்க. ஏன்னா படம் பூரா அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. பெரும் பொருட்செலவுல பிரம்மாண்டமான செலவுகள் எல்லாம் பண்ணிட்டு படுமட்டமான ஒரு படத்தை கொடுக்க முடியும்னா அது டாக்ஸிக். படமாயா அது? எப்படியா எடுத்து வச்சிருக்கீங்க? ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் ஒரே பிரச்சனைங்க, ஒரே சண்டை சச்சரவு, கொலை கொள்ளை. நிஜமாவே இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை நான் உருவாக்குறேன்னு யாஷ் பயங்கர பில்டப் வேற கொடுத்தா போல. என்னமா பில்டப் கொடுத்தாரு. ஆனா கடைசியில தியேட்டர்ல போய் படத்தை பார்த்தா எப்படா படம் முடியும்? ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அந்த டாக்ஸிக்ன்றது டைட்டில் நமக்கே ஒரு டாக்ஸிக் ஆயிடுச்சு. என்னதான் எப்போதான் இது சண்டைங்க முடியும்? என்னடா அப்படி இப்படி நீங்க நினைக்காதீங்க மக்களே, இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க போய் பாருங்க, அப்பதான் தெரியும். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அவர் எத்தனை கொலை பண்றாரு, எத்தனை பேரை வந்துட்டு கத்தியால குத்துறாரு, அருவா எடுத்துன்னு சுத்துறாரு, கோடாரி எடுத்துன்னு சுத்துறாரு. இப்படி பயங்கரமான ஒரு கொலைகாரனா தான் இருக்காரு அவரு. கேட்டா அவரு இது கேங்ஸ்டர் படமா. என்னையா கேங்ஸ்டர் படம்? எந்த கேங்ஸ்டர்ல இப்படி படம் பூரா சுட்டுக்கிட்டே இருப்பாங்களா? கொஞ்சம் நெஞ்சமாகவும் கேப் விட மாட்டாங்களா? ஒரு விஷயம் இருக்குது. இந்த கேங்ஸ்டர்னு சொன்ன உடனே சுட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னால அது உண்டு. ஆனா நடுவுல இவர் பண்ற லவ்ஸ் இருக்கே, அந்த லவ்ஸ் தாங்கவே முடியல. அது கூட ஒரு ஹீரோயின், 2 ஹீரோயின், 3 ஹீரோயின் எல்லாம் கிடையாது. 4-5 ஹீரோயின். ஒரு ஹீரோயினை போட்டு தள்ளிடுறாருன்னா இன்னொரு ஹீரோயின் தானா சூசைட் பண்ணிடுது, இன்னொரு ஹீரோயின் ஓடி போயிடுது. இப்படி ஒரு ஹீரோயின் முடிஞ்ச உடனே அடுத்த ஹீரோயினை இறக்கிடுறாரு. ஏன்னா லவ்ஸ் பண்ணல. என்ன கர்மம், பெட்ரூம் சீன்ஸ்ல என்ன இங்கிலீஷ் படம் எடுக்கிறதா யாஷுக்கு நினைப்பா? இதே டைரக்ட் பண்ண கீது தாஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு அறிவுன்றது இருக்கா? ஃபேமிலியா எல்லாம் வந்து பார்க்க முடியுமா? எவ்வளவு நேரம் தாயா சண்டையை பார்ப்பேன்? இங்கிலீஷ் படத்தில் கூட இந்த அளவுக்கு கேவலமா ஃபைட் சீன்ஸ் இருக்கவே இருக்காது. இங்கே தாயா இந்த படத்துல தான் இந்த அளவுக்கு இருக்குது. மக்களே, இவ்வளோ ஒரு மோசமான படம் வந்துட்டு நானும் நிறைய படம் பார்த்துருக்கேன். போன வாரம் தான் விஸ்வநாத் படம் பார்த்தேன், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். கதை இருந்தால் தான் ஏன் படம் ஓடும்? கதையே இல்லாமல் வெறும் படம் பூரா கோடாரியும் கத்தியும் என்ன துப்பாக்கியும் எடுத்துட்டு வந்தா சரியா போயிடுச்சா? இதுல வேடிக்கை என்னன்னா, துப்பாக்கி எடுத்து அவர் சுட்டுட்டே இருப்பாராம். என்ன படம் பூரா சுடுவாராம். எதிராளிங்களும் சுடுவாங்க இல்லை, ஆனா ஒரு புல்லட் கூட இவர் மேல படாதான். இதுதான் ஹீரோயிசம். என்ன இது வேற அந்த காலத்துல ஏதோ போர்ச்சுகீஸ் காலத்துல நடக்கிற கதையா? வேற ஊர்ல கதையே கிடைக்கல, கேஜிஎஃப் எல்லாம் எடுத்துட்டு ஹிட்டு கொடுத்த இந்த யாஷு போய் ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய பழந்தோடி உள்ள குச்சிட்டாரு. அப்படியே மேல மண்ணை போட்டு மூடிடணும், அப்படி இருக்குது அவருடைய இந்த ஆக்ஷன். என்ன ஆக்ஷன்லாம் நல்லா பண்றாரு, ஆனா பார்க்கும்படி இருக்கா? எவ்வளவு நேரம் நீங்க பார்ப்பீங்க ஆக்ஷனை? சுட்டுக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? ஒரு கையில துப்பாக்கி, இன்னொரு கையில துப்பாக்கி. ஆனா ஒரு விஷயம், எல்லார் கன்லயும் வந்துட்டு தோட்டா இருந்தாலும் இந்த ஹீரோ கன்ல மட்டும் 6 தோட்டாக்கு மேல வெடிச்சிட்டே இருக்கும். அது எப்படின்னு இந்த டைரக்டர்ஸுக்கும் இந்த எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் மட்டும் தான் தெரியும். ப்ரொடியூசர்னு சொன்ன உடனே இது யாஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கூடவே வந்துட்டு வெங்கட் கே நாராயணும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு
படம்னுட்டு நினைச்சிட்டு ஏதோ கதை கேட்டிருப்பாரா என்ன தெரியல. கீத்து கிட்ட இந்த கீத்து மோகன்தாஸ் கதையே சொல்லி அது அசத்தி இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் 4 ஹீரோயின் 5 ஹீரோயின் நீங்க பெட்ரூம்ல பூந்து விளையாடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த சந்தோஷத்திலேயே ஒத்துக்கிட்டாரு போல இருக்குது நம்ம யாஷ். ஆனா நமக்கு எப்படி இருக்குது பாக்குறவங்களுக்கு விருப்பம் இல்ல. அஹ்? ஏதோ சொல்லக்கூடாது அடல் சொல்லி படம் பார்க்குற மாதிரி இருக்கு. இதுல வேற கியாரா அத்வானி, உமா குரேஷி, தாரா, நயன்தாரா, ருக்மிணி வசந்த், டெவினோ தாமஸ் இப்படி பலர் நடிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, நயன்தாராவை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த அம்மா வேற யாஷோட அக்காவா வர்றாங்க. ஒரு வில்லன் கேரக்டர்னா இது வில்லி கேரக்டர். இந்த அம்மாவை துப்பாக்கி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்துல ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்ன ரூல்ஸ்னா, யார் வந்தாலும் சுட தெரிஞ்சிடணும். இன்னொன்னு சிகரெட் பிடிக்க தெரிஞ்சிடணும். அடுத்தது விஸ்கி பிராண்டி பியர் அடிக்க தெரிஞ்சிடணும். ஏன்னா படம் பூரா அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்காங்க, சிகரெட் அடிச்சுக்கினே இருக்காங்க. என்ன அங்கங்க இதுல போடுறாங்க, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதை அப்படியே போட்டு வச்சிட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸா படத்துல சிகரெட் பிடிக்கிறது என்ன, அது என்ன பேர், அது பெரிய பெரிய சிகார் பிடிக்கிறது, சுருட்டு 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 பிடிக்கிறது எல்லாமே உண்டு. அது மட்டும் இல்லாம அப்படியே ஒரு இது போடுறாரு, போதை மருந்து அதை போட்டு அப்படியே எடுக்கிறாரு. ஏன் நல்லதை கற்றுக் கொடுங்களேன், ஏன் இப்படி ஒரு கெடுதலான விஷயங்கள் எல்லாம் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க? முதல்லயே இளைய தலைமுறை இந்த செல்போனால கெட்டு குட்டிச்சாராது. இந்த போதை தண்ணி அடிக்கிறது எப்படி, அது கூட பாட்டில் தூக்கி அப்படியே குடு 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 குடுன்னு தண்ணியா குடிக்கிற. கதைக்கு என்ன கூட ஒரு அளவு வேணா, படம் பூரா துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டே இருப்பியா? இதுல வேற காமெடி என்னன்னா, இன்டர்வெல் முடிஞ்ச உடனே இவரே வந்துட்டு சின்ன பையனா வராராம். ஐயோ எங்கள் காதெல்லாம் குத்திருது, என்ன தலையில பூ வச்சிருக்கோம், அதுதான் இப்படி எல்லாம் கதையை வச்சிருக்கீங்க. அப்பப்பா தாங்க முடியலப்பா. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், இது வரைக்கும் வந்த படங்கள்லயே 26ல பிரம்மாண்டமான ஒரு அட்டகாசமான ஃப்ளாப் படம் எதுன்னா அது இந்த யாஷோட டாக்ஸிக்னுட்டு சொல்லிக்கிறேன். இதுக்கு ஒரு ஃப்ளாப் படம்னு அவார்டும் கொடுக்கலாம். இப்படி சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.